ஸோ பொதுவாகவே வேர்ல்டு லெவலில் ஆடியன்ஸ்க்கு ஹாரர் மூவிஸில் மட்டும் ஏன் அப்படி ஒரு கிரேஸ் அப்படின்னா, ஸோ அவன் பார்க்காத ஒரு வேர்ல்டு. ஸோ அந்த கோஸ்ட் எல்லாம் ஃபேண்டசைஸ் பண்ணி மூவியில் பார்க்குறான். அது அவன் உள்ள வரும்போதே தெரியும். இது எல்லாமே வந்து லாஜிக் எதுவுமே கிடையாது. இது இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அவனுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் பேய் அப்படின்ற அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நம்புறதா நம்பக்கூடாதான்ற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயே இருக்கான். ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்க்கும் போதெல்லாம் அவனோட அந்த இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த தேடல் இருக்குல்ல, அது பேலன்ஸ் பண்ணுது நம்மளோட மைண்டை. ஸோ அதனால தான் காஞ்சரிங், ஆனபிள் மாதிரியான படங்கள் அட்மாஸ்பரிக்கா அந்த வேர்ல்டை, இந்த தெரியாத ஒரு ஃபேண்டசி கோஸ்ட்டை ஃபேண்டசைஸ் பண்ண வேர்ல்டை அவன் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறது மட்டும் இல்லாம, ஸோ அந்த மூவி வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணி அதை சில நிமிடங்களாவது ஹோல்ட் பண்ண வைக்குது ஆடியன்ஸோட மனசுல. ஸோ அதை பத்தின சோசியல் டாக்ஸ் உருவாகுது. ஸோ அந்த படங்கள் பெரிய லெவல்ல ஹிட் ஆகுது. ஸோ அது மாதிரியான ஒரு படம் இந்த இன்சிடிஸா அப்படின்றத இந்த ரிவ்யூவை ஃபுல்லா பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க வந்திருக்க இடம் மூவி மேக்ஸ். ஸோ வெல்கம் டு மூவி மேக்ஸ். Welcome to Movie Max, where we dive deep into the world of film. Let's get started. இந்த எபிசோட்ல இன்சிடிஸ் பிரான்ச்சைஸோட 6th ஃபில்மா ரிலீஸ் ஆயிருக்கிற இன்சிடிஸ் அவுட் ஆஃப் த ஃபர்தர் படத்தோட ரிவ்யூ ஸ்பாயிலர்ஸே இல்லாம பார்க்க போறோம். ஜேம்ஸ் வான் எப்போ இந்த இன்சிடியஸ் பிரான்ச்சைஸை கையை விட்டாரோ அப்போவே இது ஒரு சிங்கிங் ஷிப். இன்சிடியஸ் சாப்டர் 1, சாப்டர் 2. இன்சிடியஸும் சாப்டர் 1 ஜேம்ஸ் வான் டைரக்ட் பண்ணது. லேக் பேனல் வந்து ஒரு ரைட்டர். ஸோ தேர்ட் ஃபில்மை லேக் பேனல் டைரக்ட் பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் 2 என்னோட ஃபேவரட், தேர்டுமே ஒரு அபவ் ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் லாஸ்ட்டுக்கையும் ரெட் டோரும் ஜங்க் அப்படின்னு தான் சொல்லுவேன்னா, அதை வந்து ஒரு பெரிய ஹோல் டிக் பண்ணி அதை வந்து உள்ள போட்டு பரி பண்ணிடுங்க. அந்த மாதிரி படங்களாடா அதெல்லாம். ஓகே, இப்போ இதில் வந்து சில பேர் அதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது உங்களோட தாட், அதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத போறதுக்கு முன்னாடி, இப்போ இதெல்லாம் பார்த்தாதான் இந்த படம் வந்து கனெக்ட் கிடைக்குமா, இல்லை வந்து ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஜம்ப் ஸ்கேர்ஸ் எப்படி இருந்தாலும் ஒர்க் ஆக போகுது. ஜம்ப் ஸ்கேர்ஸ் அப்படின்றதுக்காக இந்த 5 படம் பார்க்க நம்ம தேவையில்லை. ஓகே, பட் இந்த கான்செப்டை புரிஞ்சாதான் இதுல உள்ள சைக்கலாஜிக்கல் டெப்த் அப்படின்றது புரியும். இதுக்கெல்லாம் முன்னா இந்த கான்செப்டை சுத்தி அவங்க பில்ட் பண்ற ஸ்டோரிஸ், அதுல உள்ள கேரக்டர்ஸ், இதை எப்படி வந்து இந்த ஸ்கிரீன் பிளேயை டிரைவ் பண்ணி கொண்டு போகுதுன்றத பொறுத்தும் தான் இந்த படம் இம்பாக்டா இருக்கா இல்லையான்றது அமையும். பட் அதுக்கு முதல்ல அந்த கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கான்செப்டை ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டு ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ மாடர்ன் ஹாரர் சினிமா பத்தி பேசும்போது நம்ம மைண்டுக்கு வர்ற ஒரு சில மூவிஸ்ல இன்சிடிஸ் ஒன்று. அதுக்கு காரணம் ஜேம்ஸ் வானும் லைக் வானலும் கிரியேட் பண்ணின இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் யூஸ்வலாக நம்ம பார்க்குற ஹாரர் மூவிஸ்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ யூஸ்வல் ஹாரர் மூவிஸ்னா என்னன்னா, ஒரு ஃபேமிலி புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆவானுங்க. ஸோ அப்போ சூப்பர் நேச்சுரல் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ஃபேமிலி பயந்து வீட்டை விட்டு ஓடிடுவானுங்க, இல்லை அந்த கோஸ்டோட ஃபைட் பண்ணுவானுங்க. பட் இன்சிடியஸ் ஃபார்முலாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இங்கே வீடு ஹாண்டட் இல்லை, ஹியூமன் பீயிங் தான் ஹாண்டட். அதுவும் இந்த ஃப்ரான்ச்சைஸோட மோஸ்ட் டெரிஃபைங் ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா? ஹவுஸ் ஹாண்டட்னு சொல்லாமல் ஹியூமன் ஹாண்டட்ன்ற அந்த கான்செப்டில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த இன்சிடிஸோட யூனிவர்ஸே சரி, சைக்கலாஜிக்கலாக ரொம்ப டீப்பாகவே ஒர்க் ஆகிருக்கும். இந்த என்டையர் யூனிவர்ஸில் 3 மெயின் கான்செப்ட் தான் ட்ரைவ் பண்ணுது. ஸோ அந்த 3 கான்செப்ட் தான் இன்சிடிஸோட ஹாரரை ஜஸ்ட் ஒரு ஜம்ப்ஸ்கேர் ஹாரரா மட்டும் இல்லாம சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்பிங் எக்ஸ்பீரியன்ஸா மாத்துதுங்க. இந்த படத்தோட ஸ்பாயிலர் இல்லாத ஒன்லைன் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் லீட் கேரக்டர் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. அமிலியா யூ பிளே பண்றாங்க. ஜெம்மான்ற ஒரு டென்டல் அசிஸ்டன்ட். இவங்களுக்கு ஒரு டிராஜிக் பேக் ஸ்டோரி இருக்கு. மூவி ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க அம்மாவுக்கு இருக்கிற அதே ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இவங்களுக்கும் இருக்கு. இதனால இவங்க ரொம்பவே ட்ராமாடைஸ்ட் ஆயிருக்காங்க. ஆனா இப்போ இவங்க ஒரு குழந்தைக்கு அம்மா. ஸோ அந்த கிட் ரோலை பிளே பண்றது ஈசா நாசின் தான். ஆக்டிங் ரொம்ப மாசா இருக்கு. நார்மல் சைல்ட் ஆக்டர்ஸ் மாதிரி இல்லாம அந்த ஸ்வீட் மூமெண்ட்ஸ்லையும் சரி, ட்ராமாட்டிக் மூமெண்ட்ஸ்லையும் சரி, ஹெவி எமோஷன் சீன்ஸ்லையுமே செமையா பண்ணிருக்காங்க. அப்புறம் அவங்க பேக் ஸ்டோரியும் அந்த ஒரு சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரியும் ஓப்பன் பண்ற விதம், ஜெம்மாவோட அம்மாவை யார் எதுக்காக கொலை பண்றாங்க, இந்த ஃபர்தர்ல இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் என்டிட்டிஸ் இவங்களை எதுக்காக துரத்துது, இதெல்லாம் டேரக்டர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஓப்பனிங்லேயே அந்த பீசஸ் செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலிக்கு என்னாச்சு அப்படின்றதா இந்த படத்தோட ஸ்டோரி டிராவல் ஆகுது. ஸோ இந்த படத்துல பில்லோ ஃபோர்ட்ல வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சேசிங் சீக்வன்ஸ் இருக்கு. அப்புறம் ஹாரர் எலிமெண்ட்ஸ், ஜம்ப் ஸ்கேர்ஸ், இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டா ஸ்டேஜிங் மேக்கிங் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு இந்த பிரான்ச்சைஸ்க்கு ஃப்ரெஷ் பிளட்டா வந்திருக்கிற ஜேக்கப் ஜேஸ். டெக்னிக்கலா வந்து விசுவலாவும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரி, ரொம்பவே ஸ்ட்ராங்கான படம்.
but that's only so many times the audience can see the same character trapped in a dark environment with evil spirits around her before it becomes dull and out of the further falls into the same trap continuously. ஒரு சின்ன பொண்ணை டார்க்கான என்விரான்மெண்ட்ல நிக்க வச்சு ட்ராப் பண்ணி அவளை சுத்தி ஈவில் ஸ்பிரிட் நிக்க வச்சு அதை எவ்வளவு தடவை ஆடியன்ஸ் பார்க்க முடியும். சேம் செட்டப் திரும்ப திரும்ப காமிக்கிறதுனால இவென்ச்சுவலி அது ஸ்கேரியா இருந்தாலும் டல்லான ஒரு ஃபீல் வரும். அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆஃப் த ஃபாதர் அந்த ட்ராப்ல சிக்கிக்கிறது. எப்படி பார்த்தாலும் ஜேம்ஸ் வான் உருவாக்குன அந்த 3 கான்செப்ட் தான் இந்த பிரான்ச்சைஸை இன்னுமே காப்பாத்திட்டு இருக்கு. த ஃபர்தர் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்டர் பொசஷன். ஒரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்டர் தன்னோட பிசிக்கல் பாடியை விட்டு த ஃபர்தரோட டீப்பா டிராவல் பண்ணும்போது அவங்க பாடி ஒரு எம்டி வெசல் மாதிரி ஆயிரும். அதாவது பாடி இருக்கும், சவுல் இல்ல. இந்த சுச்சுவேஷன்ல ஃபர்தர்ல இருக்கிற லாஸ்ட் சவுல்ஸும் டீமன்ஸும் அந்த எம்டி பாடியை திரும்ப யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட கோல் இந்த லிவிங் வேர்ல்டுக்கு திரும்ப வந்து ஹியூமன்ஸை பொசஸ் பண்றது. ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படத்துலையுமே இருக்கு. குறிப்பா லின்சேயோட கேரக்டர் அந்த டிமனாலஜிஸ்ட் வருவாங்கல்ல, எப்படி காஞ்சரிங்க்கு எட்டன் லோரன் வர்றாங்களோ அது மாதிரி தான் இவங்களும். இவங்க வர போர்ஷன்ஸ், இவங்களோட ஆக்டிங் சோ குட். இவங்க தான் இந்த பிரான்ச்சைஸ்க்கே ஒரு பேக் போன் மாதிரி. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஸ்டோரியில சில இடங்கள் ப்ரெடிக்டபிளா இருக்கு. குறிப்பா ஹாரர் சீக்வன்ஸ்க்கு இவங்க கொடுக்குற பில்டப், அதுக்கப்புறம் அது ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல இன்னுமே இம்பாக்டா இருந்திருக்கலாம். ஃபிளாஷும் இந்த படத்துல இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் 1 and 2 தான் எனக்கு ஃபேவரட். அந்த இன்சீரியஸ் சாப்டர் 1. அதுக்கடுத்து இந்த பிரான்ச்சைஸை சிங்கிங் ஷிப்பா இருந்ததை ஒரு ஃப்ளோட்டிங் ஷிப்பா மாத்துனதுன்னு சொல்லுவேன். நல்ல ஒரு கம்பேக். கண்டிப்பா ஒரு கிரேட் ஹாரர் ஃபில்ம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் நல்ல ஒரு ஃபன்னான ஒரு என்டர்டைனிங்கான ஒரு ஹாரர் ஃபிலிம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 3 out of 5. ஸோ இந்த படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம், மஸ்ட் வாட்ச், ஒர்த் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.